ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மிட்டா வடமலாபுரம் கிராமத்தை சேர்ந்த திருக்கண்ணன் என்பவரின் மனைவி கலாவதி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அங்கன்வாடி மேற்பார்வையாளராக இருந்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்று வீட்டில் இருந்து வந்துள்ளார். இத்தம்பதியினரின் 3 பிள்ளைகள் திருமணமாகி சென்னையில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜூலை 7ஆம் தேதி அதிகாலை வீட்டின் வாசலில் கணவர் திருக்கண்ணன் படுத்திருந்த போது வீட்டின் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த கலாவதி கழுத்தில் பல வெட்டுக்காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். மேலும் அவர் கழுத்தில் காதில் அணிந்திருந்த சுமார் 15 சவரன் தங்க நகைகள் திருடு போய் உள்ளது என காடல்குடி காவல் நிலையத்திற்கு அக்கிராமத்தை சேர்ந்த ராஜபாண்டியின் மகன் திருமேனி முருகன் பதைபதைப்போடு தகவல் தெரிவித்துள்ளார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையில் 2 தனிப்படை போலீசாரும், விளாத்திக்குளம் டிஎஸ்பி சுந்தரபாண்டியன் தலைமையில் 2 தனிப்படை போலீசாரும், கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் தலைமையில் 1 தனிப்படை போலீசாரும் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி குறித்து விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் 4 நாட்களாகியும் கொலையாளியை கண்டுபிடிப்பதில் காவல்துறையினருக்கு பின்னடைவு மட்டுமே ஏற்பட்டு வந்தது. மேலும் அதே கிராமத்தில் 4 மாதங்களுக்கு முன்பு துரைசிங்கம் என்பவரின் மனைவி பேச்சியம்மாள் என்ற 70 வயது பெண்மணியை அடித்து கொலை செய்து கை கால்களை கட்டி கிணற்றில் தூக்கி போட்டு கொலை செய்த வழக்கில் பேச்சியம்மாளின் மகனான சக்திவேல் மற்றும் அவரது நண்பரான முருகனை கைது செய்தனர். தற்போது நிபந்தனை ஜாமீனில் விளாத்திக்குளம் நீதிமன்றத்தில் கையெழுத்திட்டு வரும் சக்திவேல் மற்றும் முருகன் ஆகியோர் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் அவர்களிடமும் போலீசார் விசாரணை செய்தனர். ஆனால் தங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அவர்கள் திட்டவட்டமாக மறுத்தனர். இதனைத் தொடர்ந்து கலாவதியின் வீட்டின் அருகே உள்ள ஒரு சிசிடிவி காட்சியை போலீசார் ஆய்வு செய்த போது வீட்டின் அருகே 4 இளைஞர்கள் படுத்திருந்ததும் அதில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கிராமத்தை சேர்ந்த ராஜபாண்டி என்பவரின் மகன் திருமேனி முருகன் மட்டும் காணாமல் போனதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் திருமேனி முருகனை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். திருமேனி முருகனோ, சந்தேகப்படுறீங்களா சார்? கலாவதி எனது பெரியம்மா உறவு முறை சார், அதனால தான் அவங்க கொலை செய்யப்பட்டு கிடந்த தகவலை பதறி அடிச்சுக்கிட்டு முதலில் போலீஸுக்கு தகவல் சொன்னதே நான் தான். என்ன போய் சந்தேகப்பட்டுட்டீங்களே சார்? அதுவும் கடந்த 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு கலாவதி பெரியம்மா வீட்டிற்கு பசியோடு போனேன். எனக்கு அங்கே தோசை சொட்டு கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது எனக்கு செலவுக்கு 500 ரூபாயும் கொடுத்தாங்க. நான் எப்படி சார் எனது பெரியம்மாவை கொலை செய்வேன் என உருக்கமாக கூறியுள்ளார். அதுவும் திருமேனி முருகன் அப்பகுதிகளில் நடக்கும் சட்டவிரோத மது விற்பனை, புகையிலை விற்பனைகளை உடனடியாக காவல்துறையினருக்கு தெரிவித்து காவல்துறையினரிடம் நட்பாக பழகி வந்ததால் போலீசாரே, சாரிப்பா, உன்னை போய் தெரியாம சந்தேகப்பட்டுட்டோமே, நீ வீட்டுக்கு போப்பா, வேணும்னா நாங்களே உன்னை வீட்டில் விட்டுட்டு போறோம்ப்பா என தில்லுமுள்ளு பட தேங்காய் சீனிவாசன் ரேஞ்சுக்கு போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா, என்ன மன்னிச்சிடு, வீட்டுக்கு போப்பா. ஆனால் திருமேனி முருகன் மீது சந்தேகம் தீராத போலீசார் மீண்டும் விசாரணைக்கு அழைத்து தங்களது பாணியில் விசாரிக்க தொடங்கியுள்ளனர். கடந்த 6ஆம் தேதி இரவு முதல் கடந்த 7ஆம் தேதி அதிகாலை வரை உனது செல்போன் டவர் அங்குதான் காண்பிக்குது. அதிகாலை 4 மணி அளவில் கலாவதியின் வீட்டின் அருகே சென்றது ஏன் என விசாரணையை தங்கள் பாணியில் தொடங்கினர். அதற்கு பிறகுதான் வேறு வழி இல்லாமல் அதிர்ச்சி வாக்குமூலம் கொடுத்துள்ளார் திருமேனி முருகன். அவரது திடுக்கிட வைக்கும் வாக்குமூலம் இதுதான். எனது காதலியை பார்க்க சென்றுவிட்டு 7ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் கலாவதியின் வீட்டின் அருகே சென்றபோது அவர் உள்ளே படுத்திருந்தார். அவரது கணவர் திருக்கண்ணன் வீட்டு வாசலில் படுத்திருந்தார். இதனை கவனித்து வீட்டின் பின்புறமாக சென்று கடப்பாறை கம்பியால்
கலாவதியின் கழுத்தில் குத்தி கொலை செய்தேன். பிறகு அவர் காதில் அணிந்திருந்த தங்க கம்மல், கழுத்தில் அணிந்திருந்த செயின், தாலிக்குடி உள்ளிட்ட 10 சவரன் தங்க நகைகளை எடுத்துச் சென்று விட்டு ஊரின் கிழக்கு பகுதியில் உள்ள சுடுகாட்டில் தங்க நகைகளை புதைத்து விட்டேன். கலாவதி கொலை செய்யப்பட்டது கிராமம் முழுவதும் தெரிய வந்தது. உடனே நான் முதல் ஆளாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து திசை திருப்பினேன் என கூறி உண்மையை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இப்போது அந்த தங்க நகைகள் எங்கே என்று காவல்துறையினர் கேட்டபோது, காவல்துறையினருடன் விளாத்திக்குளம் பஜார் பகுதியில் உள்ள அடகு கடைக்கு வந்து நகையை திருப்பி கேட்டுள்ளார். அந்த அடகு கடைக்காரர் ஏற்கனவே திருமேனி முருகன் அடகு வைத்ததாக பாம்பட தங்க கம்மலை எடுத்து கொடுத்துள்ளார். கொலை செய்யப்பட்ட கலாவதியோ பாம்பட கம்மல் அணிவது கிடையாது என அவரது குடும்பத்தார் கூறுகிறார்களே. இந்த கம்மல் யாருடையது என்று போலீசார் மீண்டும் விசாரணை தொடங்கிய நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மகன் சக்திவேலால் கொலை செய்யப்பட்ட அதே கிராமத்தை சேர்ந்த 70 வயது பேச்சியம்மாளின் தங்க பாம்பட கம்மல் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்துதான் பேச்சியம்மாளை அவரது மகனான சக்திவேல், அவரது நண்பரான முருகன் ஆகியோருடன் திருமேனி முருகனும் சேர்ந்து கொலை செய்தது தெரிய வந்தது. மேலும் காடல்குடி அருகே உள்ள சுந்தர பச்சையாபுரம் கிராமத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பட்ட பகலில் வீட்டில் இருந்த 15 சவரன் தங்க நகை திருடு போன வழக்கிலும் திருமேனி முருகனுக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. திருமேனி முருகன் காவல்துறை பணிக்கு முயற்சி செய்து வந்ததோடு முரட்டுத்தனமாக திரிந்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த வேலைக்கும் செல்லாத திருமேனி முருகனுக்கு ஒரு விவசாய டிராக்டர், ஒரு கார், என்ஃபீல்டு பைக், மற்றொரு பைக், வங்கிக் கணக்கில் பல லட்சம் ரூபாய் இவையெல்லாம் எப்படி வந்தது என்றும் காவல்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கலாவதி கொலையில் கைது செய்யப்பட்ட திருமேனி முருகனை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட பேச்சி அம்மாளின் கொலை வழக்கிலும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக விளாத்திக்குளம் செய்தியாளர் முருகானந்தம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.